இந்த 10ம் தேராது. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட், வைரலாகும் வீடியோ, அதிர்ந்த முதல்வர் ஸ்டாலின். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் மக்கள் மத்தியில் தற்போதுதான் தேர்தல் ஜுரமடிக்க தொடங்கியிருக்கிறது. ஆளும் திமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தது 35 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என இலக்கு நிர்ணயம் செய்து தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறது. களத்திற்கு பொறுப்பு அமைச்சர்களும் நிர்ணயம் செய்யப்பட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் வேட்பாளர்கள் அனைத்து கட்சியிலும் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருப்பதால் உளவுத்துறை மூலம் ஆளும் திமுக அரசு முதல் நிலவரத்தை கேட்டிருக்கிறது. இதில் 10 தொகுதிகள் வரை திமுக கூட்டணிக்கு சாதகமான நிலை இல்லை என உறுதியளித்திருக்கிறது. அதில் கோவை, தென் சென்னை, தேனி, மதுரை, பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சேலம், சிதம்பரம், வேலூர் ஆகிய தொகுதிகளில் அதிமுக, திமுக வாக்குகளை பிரிப்பதும், குறிப்பாக பாஜக கூட்டணி இந்த பகுதிகளில் தீவிரமாக களத்தில் இறங்கியிருப்பதும் திமுகவிற்கு பெரும் சறுக்கலை கொடுக்கலாம் எனவும், அதிமுக, பாஜக என 2 கட்சிகளும் வாக்குகளை பிரிப்பதால் எளிதில் திமுக கூட்டணி கட்சியினர் வெற்றி பெறுவார்கள் என கணக்கு போட்ட திமுகவிற்கு தற்போது உளவுத்துறை கொடுத்திருக்கும் அபாயமணி முதல்வர் ஸ்டாலினை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. தமிழகத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்ற கேள்வி மாறி தற்போது தமிழகத்தில் பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற கேள்வி எழுந்திருப்பது 2 திராவிட கட்சிகளையும் தற்போது அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இதே நிலை நீடித்தால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி முத்திரை பதிக்கும் என்பதால் உடனடியாக வீக்காக உள்ள தொகுதிகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களை அழைத்து நீங்கள் தோல்வியடைந்தால் மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் பெரும் சர்ப்ரைஸ் முடிவுகளை கொடுக்கும் என்றே தேர்தல் களம் கூறுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். பொருளாதாரமாக இருக்கட்டும், 11வது இடத்தில் இருந்து நம்முடைய நாடு 5வது இடத்துக்கு வந்திருக்கிறது. வறுமை ஒழிப்பாக இருக்கட்டும், கோடிக்கணக்கான மக்களை வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலே எடுத்து வந்திருக்கின்றோம் ஒரு ஆட்சியாகும். ஏழை இருக்கட்டும், அதுவும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய சங்கல்பமாக தவமாக செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி பெருநகரத்தினுடைய வளர்ச்சி, கோயம்புத்தூர் உட்பட பெருநகரத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய ஆட்சி 10 காலமாக கோயம்புத்தூர் மக்களோடு பயணித்திருக்கின்றோம். கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு 1440 கோடி ரூபாயிலிருந்து கோயம்புத்தூருக்கு தேவையான எல்லா நலத்திட்டங்களும் கூட நம்முடைய மத்திய அரசு இங்கே கொடுத்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம் முன்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், பிரதமர் அவர்கள் மேலே இருக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட பிரதமர் அவர்களுடைய கட்சி, பிரதமர் அவருடைய ஆட்சி சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூருக்கு மாற்றம் தேவை, வளர்ச்சி இன்னும் வேகப்படுத்தப்பட வேண்டும். விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, மேம்பாலங்களிலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து இன்னும் எத்தனையோ விஷயங்கள் கோயம்புத்தூருக்கு பாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் கூட செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த 2024 29. மிக முக்கியமாக நாம் போட போகின்ற ஓட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரைக்கு போடக்கூடிய ஓட்டு ஒரு வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய இந்த நாட்டை உலகத்தினுடைய முதல் நாடாக எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் போடக்கூடிய அடித்தளம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.